காஸ்ப்ளே ஒர்க் ஷாப் நடந்துகிட்ருக்கு. சில பேர் கேட்பாங்க காஸ்ப்ளேயால் ஏர்னிங் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த காஸ்ப்ளேயில் வந்து காஸ்ப்ளேனா உன்னோட ஃபேவரட் கேரக்டர் மாதிரி, ஆனிமே கேரக்டர், கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நீங்கள் ட்ரெஸ்அப் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறது, விக்ஸ் எப்படி போடுறது, காஸ்டியூம்ஸ் எப்படி போடுறது, மேக்கப்பு, என்ன கான்டாக்ட் லென்ஸ், கொஞ்சம் டீட்டெயில் வச்சு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சென்னையின் காமிக், அனிமே, கேமிங் மற்றும் பாப் கலாச்சார ரசிகர்களுக்காக காமிகான் இந்தியா நிறுவனம் ஒரு சிறப்பு காஸ்ப்ளே பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்திருந்தது. சென்னை காஸ்ப்ளே 101 ஒர்க் ஷாப் என்ற பெயரில் இந்த நிகழ்வு நுங்கம்பாக்கம் ஹார்ட் ராக் கஃபேயில் நடைபெற்றது. இப்போ நாட்வின் கேமிங்னு ஒரு கம்பெனி அவங்க காமிகான் நடத்துகிறாங்க எல்லா சிட்டிஸ்லையுமே. அந்த மாதிரி சென்னையில் Feb 14 and 15 இங்கே காமிகான் நடத்த போகிறாங்க சென்னை ட்ரேட் சென்டரில். இப்போ அதில் வந்து காஸ்ப்ளேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பீப்புள் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ட்ரெஸ்அப் பண்ணுவாங்க. நம்ம லோக்கலில் இப்போ பார்க்குறோன்னா இப்போ தலைவா படத்துக்கு விஜய் மூவிக்கு நான் ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ பேண்ட் போட்டு போனோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அது காஸ்ப்ளே தான். கூலி படத்துக்கு ப்ளூ ஷர்ட் ப்ளூ பேண்ட் போட்டு போனாங்க. அதுவும் காஸ்ட்லே தான். நம்ம லோக்கல்லாம் பண்ணுறோம், லோக்கல் ஆக்டர்ஸ் நம்ம ஹீரோஸ்ட்டு பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த காமிகானில் வந்து கேம்ஸ், மூவிஸ் அண்ட் அந்த மாதிரி இதை வச்சு அதில் வர கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணுறாங்க. இப்போ நடக்க போகிறது வந்து அந்த காஸ்ப்ளேக்கான ஒர்க் ஷாப். அதாவது இப்போ நம்ம வந்து லோக்கல் பேண்ட் ஷர்ட் மட்டும் போடுறோன்னா ஒன்றும் ஓகே. பட் இப்போ படத்தில் வர, இப்போ கேமில் வர கேரக்டர்லாம் அவங்க கையில் கத்தி வச்சுருப்பாங்க, ஒரு ஆர்மர் மாதிரி போட்டிருப்பாங்க, ஹெல்மெட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இதை வந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு தான் இந்த ஒர்க் ஷாப். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, ஸோ அதை பண்ணிவிட்டு அந்த காமிகானுக்கு வந்து அவங்க ஜாலியாக இருக்கலாம். இது ஒரு பேஷன் இது. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த கேரக்டரை பிடிச்சிருக்குன்னு பண்ணுறது தான். ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே ஒரு 3 பேர் வந்து எல்லாருக்குமே புதுசாக பண்ணுறோம். அந்த காஸ்ப்ளேக்கு புதுசாக வரவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இது எப்படி பண்ணுறோன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒர்க் ஷாப் இங்கே நடக்குது. ஹவுஸ் ஆஃப் டீ நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாம் இந்தியன் சாம்பியன்ஷிப் ஆஃப் காஸ்ப்ளே போட்டியில் 2 முறை வெற்றி பெற்ற பிரபல காஸ்ப்ளே கலைஞர் அக்ஷய் சுரி வழிகாட்டுதலுடன் நடைபெற்றது. அவருடன் சென்னையை சேர்ந்த பிரபல காஸ்பிளேயர்கள் லோகேஷ் ராஜா மற்றும் சூர்யா பானு ஆகியோரும் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்தனர். இப்போ உள்ள காஸ்ப்ளே ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கு. சில பேர் கேட்பாங்க காஸ்ப்ளேயால ஏர்னிங் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பண்ண முடியும். சில பேர் காஸ்ப்ளே ஒரு ஈவெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் மாதிரி வரும். காஸ்ப்ளேன்றது நிறைய கேரக்டர்ஸாக ஒரு காஸ்டியூம் போட்டு அதே மாதிரி ஆக்ட் பண்ணுறது. சில பேர் வந்து ஆனிமே கேரக்டர்ஸ், கார்ட்டூன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 14th and 15th காமிக் கான்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது சென்னை ட்ரேட் சென்டரில். அங்கே வந்து நிறைய பேர் மீட்டப் பண்ணுவாங்க. காஸ்ப்ளே ஒரு சும்மா ஆடியன்ஸாக கூட வரலாம். காஸ்ப்ளே உலகில் புதிதாக நுழைய விரும்புவோர் மற்றும் தங்களது திறமைகளை மேம்படுத்த விரும்பும் ஆர்வலர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த பயிற்சி முகாமில் உடை வடிவமைப்பு, ப்ராப் தயாரிப்பு, ஃபோம் கிராஃப்டிங், VFX மேக்கப், பிக் ஸ்டைலிங், காஸ்ப்ளே நடிப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நேரடி பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் செலவு திட்ட மேலாண்மை, பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் கன்வென்ஷன் முறைகள் குறித்த வழிகாட்டுதலுடன் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. அனைத்து வயதினருக்குமான இந்த இலவச நிகழ்வு சென்னையில் வேகமாக வளர்ந்து வரும் காஸ்ப்ளே கலாச்சாரத்தை மேலும் ஊக்குவிக்கும் முயற்சியாகவே கருதப்படுகிறது. இந்த வயசுல எனக்கு ஆனிமேலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ காமிகான் வந்து 3வது வருஷம் நடக்குது சென்னையில். ஸோ அதுக்காக ஒரு காஸ்ப்ளே ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த காஸ்ப்ளேயில் வந்து காஸ்ப்ளேனா உன்னோட ஃபேவரட் கேரக்டர் மாதிரி, ஆனிமே கேரக்டர், கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நீங்கள் ட்ரெஸ்அப் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறது, விக்ஸ் எப்படி போடுறது, காஸ்டியூம்ஸ் எப்படி போடுறது, மேக்கப்பு, என்ன கான்டாக்ட் லென்ஸ், கொஞ்சம் டீட்டெயில் வச்சு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து காமிகான் வாலண்டியர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க சொல்லி. இப்போது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போய்ட்டுருக்கு, செமினார் வச்சு அவங்க டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், என்னது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான கேரக்டர் மாதிரி நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், மேக்கப் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட கேரக்டர் மாதிரி நாங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹேருக்கு, இந்த கலருக்கு, இந்த காஸ்டியூம்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ நிறைய கேட்டுட்ருக்காங்க.